ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முள்ளங்கி சாம்பார் கூடவே வாழைக்காய் புட்டு இந்த ரெண்டு ரெசிபிஸும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு 1 கப் துவரம்பருப்பு எடுத்து 2 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ 2 டைம்ஸ் நல்லா கழுவியாச்சுங்க. தண்ணி சேர்த்துக்கலாங்க. 4 வெள்ளைப்பூடி தட்டி வச்சுருந்தது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கூடவே பெருங்காயம், கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக போட்டுடலாம். கரெக்டாக 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது பருப்பு வேகட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே காய்கறிலாம் கட் பண்ணிடலாம். பருப்பு நல்லா வெந்துட்டுங்க. நல்லா குழைவாக வந்துடுச்சு. இப்போது இதை எடுத்து வச்சிடலாம். சாம்பார் கூட்டி வச்சிடலாங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு, உளுந்தம் பருப்பு இதெல்லாம் நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாங்க. இப்போது ஒரே ஒரு மிளகாய்த்தூள் மட்டும் கிள்ளி போடுறேங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போது தக்காளி போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இப்போ காய் வதங்கிறதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் முள்ளங்கி சாம்பார் பண்ணும்போது வேறு எந்த காயுமே கூட போடாதீங்க. ஏன்னா முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி மட்டும் போட்டு வச்சாதாங்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவரைக்காய் சாம்பாருமே அவரைக்காய் மட்டும் போட்டு வைக்கணும். இப்போ நீங்கள் முருங்கைக்காய் சாம்பார் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது கூட 2 கத்திரிக்காய் போட்டுக்கலாம், 2 கேரட் கூட போட்டுக்கலாம். அது மாதிரி கொத்தவரங்காய் சாம்பார் வச்சிங்கன்னா கூட அதில் 2 கேரட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கி சாம்பாருக்கு மட்டும் கூட எதுவுமே சேர்த்துக்காதீங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நம்ம பருப்பில் பெருங்காயம்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதில் சாம்பார் பொடி 3 ஸ்பூன் போடுறேங்க. டீஸ்பூன் தான் போடுறேன். கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு புளி சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. அதில் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக கல் உப்பு போடுறேங்க. காய் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். 15 மினிட்ஸ் ஆகிட்டுங்க. காயெலாம் நல்லா வெந்துட்டு முள்ளங்கிலாம். சாம்பார் 15 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம கொதிக்க விடக்கூடாது. சாம்பார் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வதக்கிடுறோம். காயை வதக்கிட்டு கூட்டி வைக்கிறோங்க. இப்போ காய் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்கிற பருப்பு நம்ம சேர்த்துடலாம். 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போது தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்குறோங்க. அதையும் போட்டுடலாம். பருப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பருப்பு போட்டு இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டுங்க. கிளறிடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். சாம்பார் தாளிச்சிடலாங்க. அடுத்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சமாக, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. தாளிச்சிடலாம் சாம்பாரை. 1 டைம் நல்லா கிளறிடுங்க. இப்போ முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்து வாழைக்காய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 3 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அது காம்பு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வேக போட்டுடலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வாழைக்காய் வேகிறது எப்படி வேகணும்னா 3/4 அளவு தாங்க வேகணும். ஏன்னா அப்போ தான் நம்ம திருவும் போது கொஞ்சம் நல்லா வரும். இல்லைன்னா கொலன்னு ஆகிடும். இப்போ வாழைக்காய் முக்கால் அளவு வெந்துருச்சுங்க. நல்லா எடுத்துடலாம்.
இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஆறட்டுங்க. ஆறினோடனே தோலை ரிமூவ் பண்ணிட்டு துருவிடலாம். இப்போ வாழைக்காய் நல்லா ஆறிடுச்சுங்க. தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காவை துருவி எடுத்துக்கலாங்க. மூணு வாழைக்காவுமே துருவி எடுத்தாச்சுங்க. அடுத்து இந்த வாழைக்காய் புட்டு பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய். இதை அப்படி பிறுபிறுன்னு அரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு போதுங்க. இப்போ எடுத்துடலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ உளுந்த பருப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், 1 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுடலாங்க. இந்த மசாலுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் வதக்கினா போதுங்க. தேங்காய் போட்டுட்டு 1 மினிட் ஆகிட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான சால்ட்டு, வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிட்டுங்க. முள்ளங்கி சாம்பார், வாழைக்காய் புட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.